x by 2 plus 2y by 3 equal to minus 1 and x minus y by 3 equal to 3. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் டினாமினேட்டர்ஸில் நம்பர் இருக்கு இல்லையா, அப்போ அதை எலிமினேட் பண்ணணும், அது இல்லாமல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது, முதல்ல எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனாக மாற்றிக்கணும் ரெண்டு ஈக்குவேஷன்லேயும். இப்போ அதை பண்ணலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் முதல்ல எல்சிஎம் எடுக்கலாம். 6 தான் எல்சிஎம் எடுக்க முடியும். அப்போ 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 6. அடுத்து இந்த ஈக்குவேஷன் வரலாம். இதில் 3 எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ 3y 3x மைனஸ் y ஈக்குவல் டு 3. இப்போ 3x மைனஸ் y ஈக்குவல் டு 9. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ எலிமினேஷன் மெத்தட். ரெண்டு மெத்தட்லையுமே டினாமினேட்டரில் வேல்யூஸ் எதுவும் இல்லாமல் சிம்பிளான ஒரு அல்ஜிபிரிக் ஈக்குவேஷனாக மாற்றிக்கணும். அப்போ தான் எலிமினேஷன் மெத்தடாக இருந்தாலும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த ரெண்டு டேர்ம்லையும் என்ன காமனாக இருக்குது, 3x இருக்குது. இந்த 3x இருக்கிறனால இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா எக்ஸோட டேர்ம் கேன்சல் அவுட் ஆகி ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வந்துடும். செகண்ட் ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதுகிறேன். ஜஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுறோம், இது கேன்சல் அவுட் ஆகுது. அப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இப்போ 5yன்னு வந்துடும். மைனஸ் 6 மைனஸ் 9 அப்படின்னு வரும்போது மைனஸ் 15, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு வந்துருச்சு. இப்போ இதை இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ 2ன்னு வருது. இது எலிமினேஷன் மெத்தட். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பார்க்கலாம். இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஐசோலேட் பண்ணி ஒய்யை இந்த சைடு இந்த டேர்மை கொண்டுட்டு போனோம்னாலே எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஒய் பை 3, இது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 இன்ட்டு 3 ப்ளஸ் ஒய் பை 3 ப்ளஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 6. இதை இப்படியே கேன்சல் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த 3ன்ற டேர்ம் இதுக்கும் காமனாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளே முதல்ல எல்சிஎம் எடுத்துடணும். 9 ப்ளஸ் ஒய் பை 3 ப்ளஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 6. இப்போ 3யை கேன்சல் அவுட் பண்ணலாம். 9 ப்ளஸ் ஒய் plus 4y equal to minus 6. இப்போ 5y equal to minus 6 minus 9. 5y equal to minus 15. அப்போ y equal to minus 3. minus 15 by 5 போட்டா minus 3 வந்துடும். y equal to minus 3. இங்கேயும் y equal to minus 3 தான். இதே வேல்யூவை இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதே சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட்.